தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது விருந்தோம்பல் இரண்டாவது பாகம். தமிழனுடைய வாழ்விலே தலையாய இருந்தது விருந்தோம்பல் என்பதை நாம் அறிவோம். எனக்கு சொந்த முறையிலே எனக்கு விருந்தோம்பல் ஏற்பட்டதை பற்றி இங்கே விவரிக்க விரும்புகிறேன். அது என்று நினைத்தாலும் மனதிலே இனிமையாக இருக்கும். என்னுடைய பள்ளியில் படிக்கின்ற பொழுது 5ஆம் வகுப்பில் எனக்கு வேலுச்சாமி என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் என் பக்கத்தில் வந்து உட்காருவதோ நான் அவன் பக்கத்தில் உட்காருவதோ ஆசிரியர் விரும்ப மாட்டார். அதன் காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இருவரும் உயிருக்கு உயிரான தோழர்கள். அவனது அக்காவிற்கு கல்யாணம் என்று என்னை அழைத்தான். நானும் வீட்டில் போய் சொன்னேன், இந்த மாதிரி அவனுடைய நண்பன் அழைக்கிறான் என்று. அவர்கள் யார் அழைக்கிறான் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் சென்று போயிட்டு வா என்று சொன்னார்கள். என்னிடத்திலே சிறிது இனிப்பையும் வாழைப்பழத்தையும் ஒரு பையிலே போட்டு கொடுத்து அனுப்பினார்கள். அவன் அழைத்து கொண்டு சென்ற பகுதி ஊரிலிருந்து வெளிப்புறத்திலே இருந்தது. ஊராவும் ஒரே குடிசைகள். அங்கே நிறைய அங்கிருந்த பெண்கள் எல்லாம் ஓடி வந்து என் தோழன் சொல்லியிருக்கிறான் போலும் என்னை அன்புடன் அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த திருமணம் ஒரு வெளியான அந்த அந்த குடிசைக்கு வெளிப்பகுதியிலே இருந்தது. அதிலே எனக்கு முன்னாலே ஒரு கட்டிலை போட்டார்கள். என்னை உட்கார வைத்தார்கள். நானும் உட்கார வைத்தவுடன் நான் அவர்களிடம் சிறிது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர்களெல்லாம் அப்படியெல்லாம் தர முடியாது என்று கூறினார்கள். எனக்கு புரியவில்லை. என்னுடைய நண்பனை அழைத்து, ஏன் உங்கள் வீட்டிலே தண்ணீர் தர மாட்டீர்கள் என்று கேட்டேன். அவன் சொன்னான், நீங்களாம் உயர்ந்த வகுப்பினர், எங்களிடத்திலே தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொன்னான். அப்படி யாரும் சொல்லவில்லையே என்று சொல்லி அழைத்து நான் தண்ணீர் வாங்கி குடித்தேன். அதுவே அவர்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. பின்னாலே அவர்கள் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். அவர்களை பெரியவர்களாக இருப்பவர்களெல்லாம் அவர்களுக்கு அந்த மாங்கல்யத்தை வைத்து அதற்கு ஒரு பூஜை செய்து அதையெல்லாம் தொட்டு வணங்கி என்னிடத்தில் கொண்டு 10 வயது பாலகனாக இருந்த என்னையும் குறித்து அதை தொட்டு கும்பிட்டு சொன்னார்கள். நானும் தொட்டு கும்பிட்டேன். எனக்கு ஒரு புதிய வேஷ்டி ஒன்றை கட்டிக்கொண்டு என்னையும் கூட்டிக் கொண்டு அந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்க சொன்னார்கள். அவர் சொன்னதை நான் செய்தேன். அடுத்தது அந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் என்னை வணங்க வந்தனர். எனக்கு வயது 10. நான் நண்பனிடம் கூப்பிட்டு, நான் சிறிய வயதுக்காரன், அதெல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்லி அந்த கட்டிலே வந்து உட்கார்ந்து விட்டேன். திருமணமாகியது. திருமணம் ஆனதற்கு பின்னாலே அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு தட்டிலே ஒரு வாழை இலையை மேலே போட்டு அதில் சர்க்கரை வழி கலக்கி நன்றாக வேக வைத்து அதில் சர்க்கரையும் போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு பக்கத்தில் வாழைப்பழம் 2 வைத்து அதிலும் நாட்டு சர்க்கரையை போட்டு எனக்கு வந்து கொடுத்தார்கள். கொடுத்ததுக்கு பின்னாலே நான் வாங்கி சாப்பிட ஆரம்பித்ததும் மிக அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அதையெல்லாம் வாங்கி கொண்டு அப்பா அனுப்பிய பணத்தை நான் அவர்களிடத்திலே கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு கை குலுக்கி நன்மையை நான் செய்துவிட்டு திரும்புகிற பொழுது அந்த நண்பன் கூட வந்தான். அவன் கூட வரும்பொழுது பையிலே வாழைப்பழத்தில் இருந்து ஒரு ஒரு 10 வாழைப்பழத்தை அந்த பையிலே போட்டு எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் அவர்கள் லட்டு சாப்பிட வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். சரி, இனிப்பாக இருக்கிறதுனாலே நானும் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் உடனடியாக அது லட்டு என்பது என்னவென்றால், அதாவது இந்த பொட்டுக்கடலை இருக்கிறது, அந்த பொட்டுக்கடலையை சர்க்கரை பாகிலே சேர்த்து பிடித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதே மாதிரி நிலக்கடலை அதே சர்க்கரை பாகிலே வைத்து கொடுத்தார்கள். கொடுத்தவுடனே சாப்பிட்டு இதுதான் அவர்களுக்கு லட்டு என்று சொல்லி கொடுத்தார்கள். நான் அதை எதுவும் தவறாக சொல்லவில்லை. மாறாக அவர்களை இனிப்புகள் நன்றாக உண்டேன். மிகவும் இனிப்பாக இருந்தது. அவர்கள் கொண்டு எங்கள் வீட்டிலே விட்டார்கள். வீட்டிலே சொன்ன உடனே அவர்கள் வீட்டிற்குள் அழைத்தேன். வாருங்கள் என்று அழைத்தேன். மற்றபடி எனக்கு அதில் இருக்கிற வெற்றுமை எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் உள்ளே வர மறுத்து விட்டார்கள். நான் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தேன். அதையும் வாங்க மறுத்தார்கள். ஏன் எங்கள் வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களா என்று கேட்டேன். அப்புறம் அவர்கள் வாங்கி தண்ணீர் குடித்தார்கள். பின் எங்கள் வீட்டிலே வாழைப்பழம் மற்ற இனிப்புகளை எல்லாம் போட்டு பையிலே கொடுத்தார்கள். வாங்கி கொண்டு சென்றார்கள். அன்றைக்கு அந்த அவர்களுடைய பகுதியில் அனைத்து பேரும் எனக்கு கொடுத்த அந்த ஒரு அன்பும் அந்த உற்சாகமும் அந்த விருந்தோம்பலும் இன்றைக்கு நினைத்தாலும் மனதிலே இனிமையாக இருக்கிறது. இது என்னுடைய இந்த இனிமையை நான் எப்பொழுது கண்டேன் என்றால், என்னுடைய மகள் படித்து முடித்து அவர் வந்து இயந்திரவியலில் அவர்கள் முதுகலை பட்டம் பெற்று வந்ததற்கு பின்னாலே அவர் தன்னுடன் படித்த ஒரு வாலிபனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்ற பொழுது அந்த பெண்ணிடம் என்னுடைய அம்மா உறவினர் சொன்னார்கள்,
நாம் ஒரு முற்பட்ட ஒரு வகுப்பைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்றார்கள். அதாவது ஜாதி குறிப்பிட்டார்கள். என் மகள் கேட்டார், ஜாதி என்றால் என்ன என்று கேட்டார். அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. நான் எல்லோரிடம் அன்பாக பழகியதும், அவர்களிடத்திலே என் வீட்டிலே இருந்து எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதும் தேநீர் கொடுக்கும் வழக்கமாக இருந்தால், அவர்களுக்கு இந்த ஜாதி பற்றிய தெரியவில்லை. ஆனால் அவருக்கே மனம் முடித்தோம். எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த விதமான விருது உபசரிப்பு இருந்தாலும் அந்த சொந்த ஊரிலே அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் சென்று கொடுத்த உபசரிப்புக்கு ஈடு இணை இன்று வரை எதுவும் இல்லை என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.